இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சௌரி வந்துடும். மார்னிங் ஷோ, மில்கி ஹோட்டல், மேட்னி ஷோ, உடுப்பி ஹோட்டல், கடற்கரை, வேர்க்கடலை. ஐயோ ஐயோ, இன்னும் காணுமே. சௌரி வாங்க, வா. ஏன் பயப்படுற? வீட்டுல நாய் இருக்குதா? ஓ, இருக்க. எங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, வெளியில போய். கௌரி, ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து வெளியே போகக்கூடிய அந்த நாய் என்ன நாய்? என் மாமன் நாய். அப்படி ஒரு ஜாதியா? போயா நீ ஒண்ணு. நான் என் மாமனை பத்தி சொல்றேன். அவன் தான் இந்த வீட்டுக்கு நாய். ஆனா நன்றி இல்லாதவன். என்ன கட்டிக்கணும்னு சாரா அழுதுகிட்டே இருக்கான். ஐயோ, நாய் அழுத ஆகாதுன்னு வாங்களே. இப்ப மட்டும் நான் ஆகுதா? என்ன? நம்ம கல்யாணம் தான். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் முடிச்சு வைக்கிறேன். கௌரி, உனக்காக வாங்கி தந்திருக்கிறேன் பாரு பூ. பூவா வாங்கினதா? பின்ன திருநதா? போய் அவனுக்கு எப்பவும் விளையாட்டு தான். என் மாமனும் தான் இருக்கான். பூ கிடையா? என்னையானே இது நாள் வரைக்கும் ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் அறிவு. முந்தா நாள் வந்த முல்லைப்பூ வாங்கிட்டு வந்துட்டியே. முந்தா நாள் வாங்குற பூ தான் இது. இந்த நீங்க தலையில வச்சுக்குவா. உன் கை மணக்க என் தலையில வச்சு வாய் மணக்க நீ நல்லா இருந்து சொல்லு. என்னைக்கு நல்லா இருக்கு. புல்லு கட்டு வச்ச மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, அவங்க பொம்பளைங்களை காக்கா பிடிக்கிறதே ஒரு தனி கலைதாங்க. கைய பிடிக்க வந்து பார்த்து காக்கா பிடிக்கிறான் நான் சொல்றேன். என்னையா ஒரு இதுக்கு சொன்னா அதுக்கு தாலி யாத்திக்கு போட்டு பேசிக்கிட்டு. சரி கௌரி, வா. லேட் ஆகுது. மார்னிங் ஷோ புறப்படு. எங்க ஒழிய? எங்க ஒழியுது? 12 குடிச்சாமே. எட்டனா? 12 குடிச்சாமே. எட்டனாப்பா. சரி 10 எட்டனாங்க. நீயா? நீயா? முக்காரு ரிக்ஷா எங்கயா வந்த? என்ன கேக்குற? இது ஏன் வீடு, நீ எங்க வந்த? என்னடா மார்னிங் ஷோ ஒரு சத்தம்? அதே மார்னிங் ஷோல உடுப்பி ஹோட்டல் காட்டான்ல. ஆமா. இல்ல இல்ல, உடுப்பி ஹோட்டல்ல மார்னிங் ஷோ காட்டானே. என்ன அது மார்னிங் ஷோ உடுப்பி ஹோட்டல்ல காட்டுறான்? வளர்றேன். என்ன வளர்றது? உடுப்பி ஹோட்டல்ல காசு சாப்பிட்டு மார்னிங் ஷோ பாக்கணும்ப்பா. ரிக்ஷாவுக்கு என்னன்னு கேட்டேன். 12 கட்ட இருந்தாலும் 8 தான் கொடுப்பேன்னு சொன்னா அதுக்குள்ள நீ வந்துட்ட. அதேதான் பேசுறேன். இது என்ன இருந்தானே? ஆமா, வீட்டுக்குள்ள என்ன பேச்சு? வெளியில நிறுத்தி இல்ல பேசணும். வெளியில பேசுவோம். வாங்க பேசுவோம். நீயா? நான் பேச மாட்டேன். நான் வரேன். என்னையா நீ பேசுறேங்கிற? அவன்கிட்ட பேச முடியாதா? உன் விஷயமே எட்டனா நாலா தானடா. வாடா பேசி பாப்போம். நான் ஏன் பேசுறவங்க கூட நீயா சினிமாக்கு வர்ற? நானும் வருவேன். என் வருங்கால மனைவியை அழைச்சிட்டு வருவேன். 2 பேர் வரீங்களா? 2 பேர். நான் வரல. என்னது என்னமோ இவளை சினிமாவை கூப்பிட்ட மாதிரி நான் வரலன்றானே. 2 பேரும் கொட்டாயிரம் உட்கார்ந்து படம் பார்க்க போறீங்களா? படத்தை நின்னுகிட்டே பாப்பாங்களா? கிட்ட கிட்ட தூர தூர பாக்குறவன் கஷ்டப்படுவாயா? படத்தை பார்த்தா எங்களை பார்த்தா? உங்களை பார்த்தா. ஏன் சொல்றேன்னு வருத்தப்படாத. 2 பேரையும் பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரி பாவி. எங்களை இழுத்துட்டு போனா வம்பு இருக்கிற அப்பா பண்ணுன்னு சொல்லி என் கல்யாணத்தை கெடுக்க பார்த்து அடிச்சு கொண்டு விடுவேன். அடியா? அடிச்சா செத்துடுவேன். இந்த பக்கம் போகணும். என்ன நினைச்சிட்டு நம்ம பெருசா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, இந்த ஹோட்டல் சினிமாவை போறதுதான் வேலையை ராஜினா பண்ணியா? யார்கிட்ட சொன்னா நான் சினிமா கூட்டு போறேன். ஆமா சௌரி, சௌரி, உன் கண் வீச்சு வாய் வீச்சு என்னை என்னமா கவருது தெரியுமா? என் மேல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. நான் என்னையா செய்ய முடியும்? என் தாய் மாமன் இல்ல நாய் மாமன் என்ன கட்டிக்கணும்னு அலைய அலைஞ்சு கொலையா கொலைக்கிறானே. முனியாண்டி சாமி, என் மாமனுடைய 2 கண்ணும் தெரியாம போயிடுச்சுன்னா என் கண்ணான கண்ண சவரியோட நான் காதல் நாடகம் ஆடுவேனே. என்ன சத்தம்? என்ன சத்தம்? மாமா, ஏ மாமா, என்ன மாமா? மாமா யாரு? கௌரியா? ஆமா. எங்க இருக்கிற? என்னாச்சு? ஒண்ணுமே தெரியலையா? இருந்திருந்தாப்புல 2 கண்ணும் தெரியல கௌரி. ஐயோ அப்படியா? என்ன பாவத்துல கேட்கிற? சோக பாவத்துலதான் மாமா கேட்க. முனியாண்டி சாமி, இவ்வளவு சீக்கிரம் என் மாமனை இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லையே. என்ன சொன்ன? இல்ல மாமா, இந்த சின்ன வயசுல உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏன் மாமா, உனக்கு கண்ணுதான் தெரியலையா? 2 கண்ணும் தெரியலையா? 2 கண்ணும் தெரியல. அப்ப லேசா மங்களா திரை போட்ட மாதிரி தெரியுதா? இல்லையே, கண்ணுக்கு முன்னால காம்பவுண்ட் சுவர் இருக்கிற மாதிரி தெரியுது. கௌரி, இவ்வளவு நாளாத்தான் எடுத்து கடத்தின. இப்பவாவது என்ன கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கை கூட. குடுக்கறேன். கைதானே குடுக்கறவன். இது இப்ப தோழ கொடு, அப்புறம் கைய கொடு. மாமா, நீ பேசாம திண்ணையிலேயே உட்காந்துக்க. உனக்கு வேணுங்கிறதுலாம் நானே கொண்டாந்து கொடுப்பேன். எங்கேயும் வராத. நான் வரல. நீ கூப்பிடாத. நான் வரல. இங்கேயே தள்ளிட்டு போறேன். எனக்கு தான் ஒண்ணும் தெரியலையே. என்ன? ஐயோ, என்ன மாமா? ஏன் மாமா இடிச்சேன்னா? யாரோ வந்து பின்னால என்ன இடிச்ச மாதிரி தெரிஞ்சது. ஒண்ணு இடிச்ச மாதிரி தெரியுதா உனக்கு? சரி, நீ வந்து போல.
உன்னை எங்க எல்லாம் தேடுறது நான். ஏன் என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அவசரப்படாத. அதுக்கு முன்னால நான் உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்றேன். என்னது சொல்லு. பழையபடி நீ பட்டறைக்கே வேலைக்கு போயிடு. நம்ம காதல் கடுக்கத்திலே நிறைவேறாது போல் இருக்குது. நான் உன்னை அடைஞ்சே தீருவேன்னா என் பல்லு உடைஞ்சேதான் தீரும் போல் இருக்கு. உன் மாமனுடைய தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு என் உடம்புல மாவசம் இல்லம்மா. என்ன வளர்ற? நான் ஒண்ணு வளரல, உள்ளதான் சொல்றேன். எனக்கெல்லாம் காதலுங்கிறது அல்வா துண்டை சாப்பிட்ட மாதிரி சுழுவா இருக்கணும். கடக்க முடக்கணும் காராச்சேவை சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நான் வாழணுங்கிறதுக்காக தான் காதலை தவிர காதலுக்காக நான் சாக முடியாது. எனக்கு சங்கடவும் மாட்டான், சரித்திரவும் மாட்டான், நீயும் மாட்டான். போ. இந்த பாரு, அவசரப்பட்டு அள்ளி கொட்டாத. சொல்லி முடிக்கிறேன். நீ இனிமே நேரா ஜோரா என் வீட்டுக்கே வரலாம். நான் உன்னை சீரா வரவேற்று சிங்காரமா பழகுவேனே. அது எப்படி வீடு மாத்திட்டியா? அதே வீடுதான் மாமன், அதே மாமன் தான். ஆனா அந்த ஆளுக்கு 2 கண்ணும் தெரியாது. அது எப்படி என் குலதெய்வம் முனியாண்டிகிட்ட வேண்டிக்கிட்டு அதே மாதிரி நடந்துருக்கு. வாழ முடியாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வர்றேன். என்ன என்ன ஒருத்த வண்டியில ஏறினா பாட்டில விட்டுட்டு போயிட்டான், திருடி வச்சுக்கிட்டேன். திருடதான் இருந்தாலும் வாசனை போகல. போதும் ஞாயிற்றுக்கிழமை